6லேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக ஒரே ப்ராப்ளம் தான் வருதுங்க. என்னன்னா டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண பழகிட்டோம். ஸோ அதனால வர காம்ப்ளிகேஷன் தான் இது. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதனால என்னென்ன சிம்டம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸில் வந்து ஒரு ட்ரைனஸ் அண்ட் இரிட்டேஷன் இருக்குங்க. அது இல்லாமல் ஐஸ் வந்து சோர்ந்து போகுங்க. அது இல்லாமல் ஹெட்ஏக் வரும். அப்புறம் நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் கூட வருதுங்க. அப்புறம் கண் கூசுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த ஐ ஸ்ட்ரெயினால வர பிரச்சனைகள் தான். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைமா நம்ம ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிற விஷயமும், இன்அடிக்குவேட் லைட் சரியா இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் ஸ்க்ரீனுக்கும் நம்மளுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ராப்பரா இருக்கிறது, ஆல்ரெடி ஏதாவது ஐ ப்ராப்ளம் இருந்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்குது. ஸோ இதெல்லாமே அடிஷ்னலாக ஆட் ஆகி இந்த சிம்டம்ஸ் வர வைக்குதுங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 20 ஃபீட் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு 20 செகண்டாவது பார்க்கணும். ஸோ இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ணோம், ஒரு பிரேக்கு கிரியேட் பண்ணுதுங்க. அது இல்லாமல் நம்மளோட ஸ்க்ரீன் டைம் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ், டிஸ்டன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஆன்டி கிளார் எஃபெக்ட்ஸ் ஃபில்டர்ஸ் வருது, அப்புறம் ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண பழகணும். அப்புறம் ஒரு நல்ல போஸ்டர், நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கும் போது இந்த கழுத்து வலி, ஷோல்டர் பெயினாக இருக்காது. ரெகுலராக ஒரு பிரேக் எடுத்து ஸ்க்ரீன் விஷனை பார்த்துக்கணும். இவ்வளோதாங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஸ்ட்ரெயின் இல்லைனா கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் இதுலேருந்து வெளியில் வாங்க. தேங்க்யூ.